கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர். இந்த 2026 அபரிமிதமான யோகத்தை 100% யாருன்னு சொல்ல போனால் துலாம் ராசி தான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சுப சந்தோஷங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையில் என்னுடைய தொழிலில் என்னுடைய டொமைனில் நான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சனி அடிப்படையிலேயே சுக்கிரனுக்கு மிகவும் நட்பான ஒரு கிரகம், நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்படிப்பட்ட ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய, ஊரே பார்த்து அலறக்கூடிய ஒரு கிரகத்திற்கு தன்னுடைய நண்பனுக்கு அந்த கிரகம் கெடுதல் செய்யாதுங்கும் போது துலாம் குதூகலிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. 12ஆம் இடத்திற்குடைய புத பகவான் 3, 12ஆம் இடம் வலிமையானால வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணங்கள் சித்தியாகும். 5ஆம் இடத்துல சனி பகவான் 3, 4 கூடையவர் போறதுனால கல்யாணமாகி ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூட்டி வைப்பார் சனி பகவான். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுன்னு சொல்லலாம். அதாவது அது பிறக்கிற அன்னைக்கு புத்தாண்டு, அப்புறம் அந்த வருஷம் பூரா நம்ம அனுபவிச்சு தான் ஆகிறோம். ஆனால் அந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026க்காகத்தான் காத்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் நல்லதுங்கிறதே உங்களுக்கு வருது, அந்த டோரே ஓப்பன் ஆகுது. கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதவுங்கிறதே திறக்கலை. துலாம் ராசின்னு எடுத்துட்டால் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் தான். சுக்கிரன் தான் செல்வம், செல்வாக்கு, மன சந்தோஷம், இதுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சு பார்க்குறது, இது உங்களுடைய இயல்பு. பொதுவாகவே துலாம் ராசினாலே தனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவர்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர் கிரகங்கள். தற்சமயம் இந்த பயிற்சி இந்த 2026 அபரிமிதமான யோகத்தை 100% யாருன்னு சொல்ல போனால் துலாம் ராசி தான். மற்றதெல்லாம் 99 தான் சொன்னேன். ஒரு சில ராசிகளுக்கு 100% நன்மைகளை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான யோகங்கள். 9ல் குரு வக்கரம், ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியின் பழமொழி. இப்போது வருஷ ஆரம்பத்திலே 9ல் குரு வக்கரமாக வேறு இருக்கார். மிகச் சிறப்பானதொரு யோகம். என்ன வேணுமோ அதை கொடுப்பார். இப்போ கடவுள் நேரில் தோன்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், வேண்டுதல், வாண்டடெல்லாம் இருக்கும். நாம் என்ன கேட்குறோம், என்ன வேண்டுன்னு மனசில் நினைச்சாலே போகிறோம், அந்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். எத்பாவம் தத்பவதின்னு ஒரு பழமொழி. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த மாதிரி 9ல் குரு இருக்கிறதுனால துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ என்ன கேட்குறீங்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். அதனால் மிகச்சிறப்பானது யோகம். பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை, ஸ்திரீ சேர்க்கை, விவாக பிராப்தி இதெல்லாம் உண்டாகும். திருமண யோகம் கைகூடும். விரும்பிய வரனை யாரை விரும்புகிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணலாம். இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருப்பாங்க பல பேர். எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமையாகி திருமண சம்மதம் கிடைக்கும், திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது இருந்தால் அதெல்லாம் தங்கு தடையின்றி நடத்தலாம். வீடு வாங்கலாம், பொதுவாக மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்கள் ஓட்டி பழகலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், மைதானங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதுபோக எலக்ட்ரானிக், இந்த செல்ஃபோன் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறையா இருக்குது எலக்ட்ரானிக் எல்லாம். அந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். இந்த ஆண்டு பலவிதமான யோகங்கள் உண்டாகுது. இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அன்லிமிட்டெட் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அபரிமிதமான யோகம் உண்டாகுது. 9ல் குரு, 11ஆம் இடத்துல கேது லாபஸ்தானத்தில், அதுவும் நன்மை. திரைக்கடலோடையும் திரவியும் தேடும் சொல்லுவார் பாரதியார். அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அந்நிய தேச முதலீடுகள், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறையிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உடல்நல ரீதியாக மனோரீதியான பிரச்சனைகள் விலகும். மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனோபயம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது.
சட்டத்துறை, காவல்துறை சிறந்து விளங்கும். புதிய புதிய பதவி உயர்வுகள், அதே மாதிரி பரிசுகள் வெல்லக்கூடிய அமைப்பு, பாராட்டுக்களை அமையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசு சன்மானம் பெறலாம். நாம் செய்கிற வேலையில், நம்ம துறையில் நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். அதன் மூலம் அரசாங்க விருதுகளை வழங்கலாம். கலைமாமணி, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ இல்லையோ, அந்த மாதிரி விருதுகளை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே நாம தான் தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பொறுப்பு கிடைக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், மருத்துவர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பு. பெரும் செல்வம் ஏற்படும். பொருளாதார உயர்வை சந்திக்கலாம். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். உடல் நலத்தில் இத்தனை நாளாக சொல்ல முடியாத ஒரு நோய், ஒன்று போனால் ஒன்று, வயிறு சரியாச்சா கழுத்து, கழுத்து சரியாச்சா கை, இப்படி மாற்றி 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 தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோய் நொடிகள் ஆறவே நம்ம உடம்புல நோய் இருந்துதா, எனக்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிஸ்கா, அப்படியே தெளிவாக புத்துணர்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். மிக பாக்கியம், யோகங்கள். 5 சனி ராகு. அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். ஸ்திரமான சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள், வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி, இது போன்ற பலவிதமான அபரிவிதமான நன்மைகளை இந்த 2026 முழுதும் நன்மையை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. கடந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு பலவிதமான யோகங்களை 2026 அடைய போகிறீங்க. சந்தேகமே வேண்டாம். இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை எடுத்து சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் கிரகங்களும் தசாபுத்திகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷம் பூரா நாம் தான் ராஜா. 100% நன்மை. இந்த ஆண்டு தங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு எடுத்துனோம்னால் மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தனை ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தனை கையில் அடிபடலாம், ஒருத்தனை கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்னும் லக்னம் நமக்கு
இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர் இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா, அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள் 2026 என்ன தரப்போகிறது உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. அதுவும் வருஷ ஆரம்பத்திலேயே சில கடினமான முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பை அடைகிறீர்கள். சொத்து சேர்க்கைனா எப்படி சார், நான் சொத்து வாங்கணும் அப்படின்னா, உங்கள் இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதே உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு ஈக்குவல் தான். நீங்கள் வீடு கட்டுறது, ஒரு வீட்டில் ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாமே கூட உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு அடியில் தான் வரும். அதனால் நீங்கள் சொத்து வாங்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சொத்து சேர்க்கையோ இல்லை சொத்து பராமரிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளுடன் நல்ல புரிதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல, இல்லை திருமணம் நடக்கலை, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு வேலையில் ஏற்றம், மாற்றம், இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுவும் இந்த வருஷம் நடக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நான் என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய டொமைனில் நான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பணப்புழக்கம் குறைந்திருந்தது, அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா வருமானம் வருது, ஆனால் சேமிக்க முடியல. சேமிக்கிறீங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் வருமானம் வரும், சேமிப்பு இருக்கும், செலவுகள் குறையும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய எதிர்காலத்திற்காக செலவுகள் ஏற்படும். உடனே என்ன நம்ம கேட்பாங்க, சார் நீங்கள் செலவு வராதுன்னு சொன்னீங்க, என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. அது ஒரு சுப செலவு. தட் இஸ் அ முதலீடு ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால் நீங்கள் அது செலவாக பார்க்கக்கூடாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சுப சந்தோஷங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணி அந்த முதலீட்டின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணிய வழிபாடு செய்யணும், முன்னோர்கள் வழிபாடு. இதை தவிர முக்கியமான விஷயம், ஆதி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் திருப்புல்லானியில் இருக்குது. ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புல்லானிங்கிற ஊரில். இல்லாட்டி குருவாயூர் கிருஷ்ணர். இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷ மழை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை
அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த 2026 என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகிறது. காரணம், குரு மட்டும் கிடையாது, சனியும் கூட. சனி அடிப்படையிலேயே சுக்கிரனுக்கு மிகவும் நட்பான ஒரு கிரகம், நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்படிப்பட்ட ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய, ஊரே பார்த்து அலறக்கூடிய ஒரு கிரகத்திற்கு தன்னுடைய நண்பனுக்கு அந்த கிரகம் கெடுதல் செய்யாதுங்கும் போது துலாம் குதூகலிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தோல் மேலே தோல் கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றவர்கள் துலாம் ராசியினர். துலாம் ராசிக்குரிய சுக்கிரனும் கும்பம் மகரத்திற்குரிய சனியும் அந்த அளவுக்கு க்ளோஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட சனி 6ஆம் வீட்டில் அமர்கிறார் அப்படிங்கிறது இந்த 2026 முழுக்கவே உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கிடைப்பது, எல்லா தடைகளும் விலகுவது, குறிப்பாக பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ மிக அதிக வட்டிக்கு வெளியில் ஒரு வாங்கியிருந்த பணம் பைசலாமல் மாதம் மாதம் உங்கள் கையை கழுத்தை அறுத்துக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த நிலை விலகி உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கப்பெற்று அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை மிக வட்டியே இல்லாத மிக எளிதாக கிடைத்த உதவியின் மூலமாக நீங்கள் அடைத்து விடுவீர்கள். அல்லது அதற்கு இணையான ஒரு பெரும் வருவாயை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போவது. பொதுவாகவே இந்த சனி அப்படிங்கிற கிரகம் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் பொழுது எல்லா ராசியினருமே ஒரு பயப்படுவாங்க. ஐயோ, இப்போ நமக்கு நல்லது பண்ண போகுது, நமக்கு அஷ்டம சனியாக வந்திருக்கா, அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கா, 7.5 சனியாக வந்திருக்கா அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். சனி உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தில் நின்று பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். அவர் உங்களுடைய உத்தியோக வளர்ச்சியை மேம்படுத்த போகிறார். ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா அது வியாபார வரவுகளை மிக அதிகப்படுத்த போகிறார். ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் வியாபாரத்தின் மூலமாகவும் வருவாய் வரும், தொழிலின் மூலமாகவும். யாரெல்லாம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல சார், ஜாப்ல இருக்கேன்னாங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி உங்களுக்கு சேலரி ஹைக்குங்கிறது உறுதியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1ஓட 1 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய
வியாபார பெயர் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலா ராசியாகியவங்களுக்கு இந்த 2026க்கான பலன் எப்படி இருக்குது, எதிலெல்லாம் கவனம் இருக்கணுங்கிறத பார்ப்போங்க. துலா ராசிக்கு கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் வலிமையாகுதுங்க. கூடுதலாக 3ஆம் இடத்திற்குடைய குரு பகவான் 9ல், 9ஆம் இடத்திற்குடைய புத பகவான் 3ஆம் இடம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் இது என்னங்க இப்படி மாறி உட்காந்துருக்கு, இதுக்கு என்னங்க பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதுவும் இந்த 3-9ல் மாறும்போது இது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரர்கள் மூலமாக ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்கும். சகோதரர்கள், அங்காளி, பங்காளி, உங்களுடைய தந்தையாரினோட கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அந்த உறவினர்கள் அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம், அல்லது ஏதாவது பங்காளிகள் சண்டைகள் ஏற்பட்டு சொத்துக்கள் பிரச்சனை இருக்குது, அதை ஏதாவது தீர்க்கணும், ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்குன்னா அது எல்லாமே தீர்க்க போகக்கூடிய காலம் இந்த காலம் உருவாக்குதுங்க. 3ஆம் அதிபதி 9ஆம் இடம், 9ஆம் இடாதிபதி 3ஆம் பாவம். இது ஒரு நல்ல யோக பலன். அதாவது கிரக பரிவர்த்தனா யோகத்தில் கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் 6ஆம் பாவத்திற்கு சனி பகவான் துளாராசிக்கு வராருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இடம். பொதுவாகவே சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானம் 12ஆம் பாவம், 2ஆம் பாவம், அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 7ஆம் பாவம், அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியதுக்கு தான் கொஞ்சம் கஷ்ட பலனை கெடு பலனை தருவார். மற்ற இடங்களிலே ஓரளவுக்கு நல்ல பலனையை சனி பகவான் கொடுப்பார். அதாவது கண்டக சனின்னு பேர். அடுத்தது ஜென்ம சனி, பாத சனி, இந்த 3 சேர்ந்தாதான் அதற்கு 7ர சனின்னு பேர். அதாவது பாத சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, இந்த 3 சேர்ந்தா அதற்கு 7ர சனின்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ல் வந்தால் அஷ்டம சனி, 7ல் வந்தால் கண்டக சனி, 4ல் வந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த மாதிரியான இடங்கள் கொஞ்சம் கஷ்டமான இடங்கள், கொஞ்சம் கெடு பலனை தரக்கூடிய ஸ்தானங்கள். மற்ற இடங்கள் அதாவது 9ஆம் பாவத்தில் வரக்கூடியது, 5ஆம் இடம் அதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது, பாக்கிய சனியாக 9க்கு வர்றது. அதே மாதிரி 10ஆம் இடம் ஜீவன சனின்னு பேர், லாப சனின்னு 11க்கு வரக்கூடியது. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார். அந்த வகையில் 6ஆம் இடங்கிறது ஓரளவுக்கு நியூட்ரலான ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம். அதில் சனி பகவான் வராருங்க. அதனால் வேலை நேரம் கொஞ்சம் கூடுதலாகும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வேலை இல்லைன்னு யாரும் இருக்க முடியாது. துளாராசிக்காரங்களும் வேலை ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் வேலை நேரம் கூடுதல் கூட ஆகலாம். 10 மணி நேரம் வேலை செய்கிற நீங்கள், அல்லது 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க 12 மணி நேரம், 10 மணி நேரம் செய்கிறீங்களா 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நேரம் ஒரு நாளைக்கு தோறும் இருக்கும். வேலை நேரம் மாறுதேன்னு கவலையே படாதீங்க. அந்த அளவுக்கு சம்பளத்தை நிச்சயமாக உயர்த்தி வைத்து விடுவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்பட போகுது. துளாராசிக்கு அமோக பலன்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3, அவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக இருக்கிறதுக்கு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கூட்டி வைக்கிறார். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அப்போ தான் சனி பயிற்சி. பல தடவை சொன்னேன், அதை மறுபடியும் சொல்கிறேன். எதற்காக சொல்கிறேன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் 3-4 கூடையவர் போகிறதுனால கல்யாணமாகி ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூட்டி வைப்பார் சனி பகவான். கூடுதலான நல்ல விஷயம் என்னன்னா 12ஆம் இடத்திற்குடைய புத பகவான் 3, 12ஆம் இடம் வலிமையானால வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணங்கள் சித்தியாகும். அதனால் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோக பலன். அதே மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பலன் இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம் வலிமையாகுது. அந்த சூரிய பகவான் அவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது.
குரு பகவானும் அவருக்கு இணக்கமாக அவருடைய பார்வைக்குள்ள இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறதுனால குரு பார்வை பூர்ணமாக கிடைக்கிறது சூரிய பகவானுக்கு. அதனால அபிலாசைகள் பூர்த்தியாகும், உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது. ரொம்ப நாளாக எதுக்காவது காத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு, எனக்கு எப்போ கிடைக்குது, எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்புக்காக உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சி முன்னேறிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, என்னால் ஒரு முன்னேற முடியுங்கிறதே நான் எப்போ நிரூபிப்பேன்னு சொல்ல கொண்டிருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த முன்னேற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இவ்வருடம் பெரிய சாதனை படைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கிடைக்க போது. சாதனையை சும்மா பண்ண முடியாது, சோதனையின் கொம்பை முறித்தால் தான் சாதனை. அதனால் சும்மா கிடைச்சிடாது, பொங்க சோறுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது. பல ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்க, பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கிறது. துளாராசிக்காரங்களுக்கு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. பெண் தெய்வம் மகாலட்சுமி ஸ்வரூபம், மாரியம்மன் ஸ்வரூபம், காளியம்மன், அது மாதிரி கிராம தேவதை ஸ்வரூபம் புடாரி அம்மன், திரௌபதி அம்மன், இது மாதிரி இருக்கக்கூடிய கிராம தேவதைகள், மகா பார்வதி அன்னை சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள், இந்த மாதிரி தெய்வத்தை பௌர்ணமி வழிபாடு சொன்னங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இந்த 2026 அற்புதமாக அமையும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி, பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார், அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரேன்ப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துக்கிட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார், நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அல்லது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞானசம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களும் நன்மையே செய்யும்ன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவக்கிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.